ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் சிக்கன் கறி ஆக்க போகிறோம். அது எந்த நாளும் மாதிரி இல்லாமல் தக்காளி வெங்காயம் இது எதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 5-6 பல்லு பூடு, இதோடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை கொச்சிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இதோடவே மல்லித்தூள், சீரகத்தூள் எடுத்துக்கேன். மிச்சம் மசாலா தூள்கள் சேர்த்துக்கிறவானா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோடவே நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம்னா வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை கொச்சிக்காய் அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, இதோடவே தேசிக்காய் சாரம் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி மெரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மாதிரி வச்சிங்கன்னா உப்பு புளியெல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே வச்சிருங்க, இருக்கட்டும். சிக்கன் மெரினேட் ஆகிற நேரத்தில் ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோர்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் பெப்பரும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி தட்டக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம்னா சிக்கன் அதில் இந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். சிக்கன் 65 செய்வோம்னா அந்த மெத்தட் தான். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்க வேணும். அப்போ தான் சிக்கன் எல்லாத்தையுமே பொரிச்சதுக்கு பிறகும் நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் பொரிச்சுக்கொருவோம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பிறகு ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா உள்ளுக்கெல்லாம் வேவும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் பொரியிற நேரத்தில் நாங்கள் இதுக்கான இன்னொரு சோஸ் ஒன்று ரெடி பண்ண வேணும். அதை செஞ்சுட்டு வருவோம். சோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸ் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் சோய் சோஸ், 1/2 டீஸ்பூன் சீனி, கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சோஸும் சேர்த்துக்கிறீங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்கனும் நல்லாவே பொரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி அளவில் எல்லா சிக்கனையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பொரிச்ச இந்த சிக்கனெல்லாம் சோஸோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிற வேணும். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் எடுத்திருக்கிறேன். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டரோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு இல்லை 2 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக சொப்பான வெள்ளைப்பூடு, 1/2 டேபிள் ஸ்பூன் சொப்பான இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லாவே வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம்னா சோஸ், அதையும் இதோடவே சேர்த்துக்கோங்க. சோஸையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்க. இப்போ இல்லைன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வானாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோடவே உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் ஏதாவது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணக்குள்ள ஒரு ஒற்றை பதம் மாதிரி ஜெல் தன்மைக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிறோம்னா எல்லா சிக்கனையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சோஸ் எல்லாமே சிக்கனோட நல்லாவே கோட்டாக வேணும். அப்போ தான் சிக்கன் வந்து ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான கிளேஸ் சிக்கன் ரெடி. இடைக்கிட கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.